அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்னா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன வீடியோவோட கண்டினியூஷன். போன வீடியோல அவர் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு மேல் இருக்கக்கூடிய கொடச்சாத்திரி மலைக்கு போறாரு. அங்க நடந்த சில சம்பவங்களை நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல அவரு அந்த வனதேவதையோட தரிசனத்தை பார்த்த பிறகு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் செய்யணும் அப்படின்ற ஆசை அவருக்கு வருது. அங்கேயே அமர்ந்து தியானத்துல ஈடுபடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மலையோரத்துல இருக்கக்கூடிய உயரமான மரங்களை விட, அந்த அளவுக்கு ஹைட்டை விட ஒரு 5 தலை நாகம் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே அவருக்கு ஒரு தரிசனம் தர்ற மாதிரியான ஒரு காட்சி அவருக்கு கிடைக்குது தியானத்தில். அந்த காட்சியை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு சீரும் இல்லையா, அப்படின்ற ஒரு வகையான சீற்றமான சப்தம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதை தொடர்ந்து அவர் மண்டன மிஸ்ரரும் அங்கே அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு இருக்க காட்சியும் அவருக்கு கிடைக்குது. தியானத்தில் கண்ணை மூடின உடனே இந்த 5 தலை நாகம், மண்டன மிஸ்ரர் அவங்களுடைய தரிசனம்லாம் அவருக்கு கிடைக்குது. மீண்டும் அவர் மலையேற துவங்குறாரு. அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கணபதி குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பிராமணர்கள் ஒருவர் பூஜை கைங்கரியம் அதெல்லாம் பண்ணிட்டு வராரு. அந்த பிராமண குருக்களும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறாரு. அந்த இடத்துல விநாயகர் சிலையும் நாக சிற்பங்களும் நிறைய இருக்குது. அந்த குருக்களை சந்திச்சப்ப இவங்க அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜை செய்யணும், அதை நாங்கள் பார்த்து தரிசிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பூஜை செய்ய மாட்டேன், நீங்களே இந்த தெய்வ சிலைகளுக்கெல்லாம் பூஜை செஞ்சுக்கலாம், அதில் எந்த ஆட்சேபனையும் எனக்கு இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. இவரும் அதன்படியே அந்த இடத்துல உள்ள விநாயகர் நாகர் விக்கிரகங்கள் எல்லாத்துக்கும் பூஜை செஞ்சு கற்பூரம் காட்ட போகிற அந்த நேரத்தில் சற்று தூரத்தில் இருந்த அந்த குருக்கள் பார்த்தீங்கன்னா ஓடி அந்த கற்பூரத்தை தொட்டு ஒத்திக்கிட்டு கன்னத்தில் போட்டுக்கிறாரு. அந்த குருக்கள் கிட்ட இவர் அந்த குகையை பற்றின விவரத்தை கேட்குறாரு. அந்த குகை இருக்கக்கூடிய இடத்த சொல்லி ஒரு சிறு குறிப்பை தராரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பல மகான்கள் தபஸ் பண்ணிய இடம். இங்கேருந்து 150 அடி தூரம் கீழே போனீங்கன்னா சில மகான்கள் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு இடமும் இருக்குது. அங்கே 5 தலை நாகம் மற்றும் பல முனிவர்கள் தபஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் சென்று வரலாம் என்று எடுத்துரைத்தார். அந்த வார்த்தைகள் இவருக்கு ஒரு விதமான சிலிர்ப்பையும் தெய்வீக உணர்வையும் தெய்வீக அலையும் இவருக்குள்ள நிறைக்குது. இவர் அந்த இடத்துலையே தியானத்தை மறுபடியும் தொடங்குறாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அங்கே தியானத்தில் இருந்திருக்காரு. இவர் கூட இவருடைய 5 சீடர்களும் தியானத்தில் ஈடுபடுறாங்க. இவர் தியானத்தை தொடங்கின ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா குள்ளமான தோற்றமுடைய ரிஷி ஒருத்தருடைய அபூர்வமான தரிசனம் இவருக்கு அந்த தியானத்தில் கிடைக்குது. அவர் இவரை நோக்கி ஏதோ பேசுகிறாரு. ஆனால் அவர் பேசுறது இவருக்கு எதுவுமே கேட்கல. இதன் காரணம் என்ன அப்படின்றதும் அவருக்கு தெரியல. அது அநேகமாக அகத்திய முனிவராக இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும் இவருக்குள்ள வருது. ஏன்னா குள்ளமா இருக்காரு அந்த ரிஷி, அதனால இவர் கண்டிப்பா அகத்தியராக தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அந்த அகத்தியருடைய தரிசனம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 100 அடி உயரமான மரங்களுடைய உச்சியிலிருந்து விசித்திரமான ஒரு ஒலி இவருக்கு கேட்குது. அந்த ஒலி அருகாமையில் இருக்கக்கூடிய அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30 மரங்கள்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஓசை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிருக சப்தம் போலவும் இல்லாம பறவைகளுடைய ஒலி போலவும் இல்லாம ஒரு வித்தியாசமா இருக்குது. அந்த குருமுனியுடைய தரிசனம் ஒரு 30 நொடிகள் இவருக்கு கிடைச்சிட்டே இருக்கு தியானத்துல. அந்த 30 நொடியும் பாத்தீங்கன்னா அந்த மரங்களில் இருந்து அந்த உச்சியில இருந்து அந்த ஓசை இவருக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அவருடைய தரிசனம் முடிஞ்ச உடனே எல்லா ஓசையுமே நின்றுடுது. இவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த குருக்கள் நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்து இவர் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. இது என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி அந்த குருக்கள் கிட்ட இவர் கேள்வியை கேட்கிறாரு. அவரும் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்தவுடன் நான் உங்களை பூஜை பண்ண சொன்ன காரணம் இதுதான். தவத்தில் சிறந்தவர் வரும்போது அது என்னால் உணரப்படுகிறது. அதாவது தெய்வீக அலை தெய்வீக உணர்வுலாம் இருக்கிறவங்க வரும்போது அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிற நபர்களை நானே அவங்கள போய் பூஜை செய்ய சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால தான் நானும் பூஜை செய்யறதில்ல, அவங்க தான் பூஜை செய்யணும் அப்படின்றது தான் எனக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விதமான உத்தரவு. இது அகத்தியர் தபஸ் பண்ணின இடம், அற்புதமான தவச்சாலை இது, நீங்கள் பார்த்தது அகத்தியரை தான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு.
அந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய அணில்களும் அதை பார்த்து தரிசித்தாங்க. அதுங்களும் உற்சாகமாக ஆகி அந்த தெய்வ தரிசனத்தோடு ஆரவாரத்தோடு அவங்களும் வந்து சப்தமிட்டாங்க. இவருக்கு வந்து அந்த 30 நொடிகள் அகத்தியரோட தரிசனம் கிடைக்கும்போது மேலே உச்சியில் இருக்கக்கூடிய அணில்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. அதுங்க தான் வந்து அந்த சத்தத்தை எழுப்புச்சு அப்படின்றதையும் அவர் வந்து சொல்கிறாரு. மேலும் அந்த குருக்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த இடத்துல 40 வருஷங்களாக பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன். ஏற்கனவே இது போல் உங்களை மாதிரியான தவயோகிகள் வரும்போது அவர்கள் பூஜை செய்யும்போது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அற்புதமான தெய்வீக காட்சிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்துலையும் இந்த மாதிரி அணில்கள் எல்லாம் சப்தமிடுறத சில தடவைகள் நான் கேட்டிருக்கேன். அது போல தான் இன்னைக்கும் கேட்டுது. இந்த காட்சி அணில்களையும் வந்து மெய்மறக்க செய்யுது. அந்த தரிசனத்தில் அதுங்களும் வந்து ரொம்ப பரவசம் அடைஞ்சு வித்தியாசமான ஒரு ஒலியை எழுப்புது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தது அதை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட இவருக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவர்கிட்ட இருந்து விடை பெற்றுட்டு மலையின் மீது இன்னும் கொஞ்சம் ஏறணுன்றதுக்காக இவங்க அங்கேருந்து கிளம்பி பயணப்பட தொடங்குறாங்க. அவங்க இன்னும் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வேதவதி தாயாருடைய தரிசனம் கிடைக்குது. வேதவதி தாயார் வந்து ஒரு தேவி. அவங்க வந்து தபஸ் செஞ்சிட்டு இருக்கிறது இவருடைய கண்களுக்கு தெரியுது. இவர் அவங்கள பணிஞ்சு வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்னும் மேலே உயர ஏற தொடங்குறாரு. மேலே போக போக பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி அப்படின்ற ஒரு விதமான ஓசை வந்து காற்றுல இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அது வந்து அவங்களுடைய செவிகளை நிறைக்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க போகிறது ஒரு விதமான தெய்வீக பாதை அப்படின்றதும் அவங்களுக்கு புரியுது. அந்த இடம் முழுக்க தெய்வீக சக்தியும் தெய்வ ஆற்றலும் நிறைஞ்சிருக்கிறது அவங்களுக்கு புரியுது. அந்த மாபெரும் சக்தியுடைய ஒளி அலைகளை தாண்டி இவங்க போக போக அடுத்ததாக அவங்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் சர்வயக்ஞா பீடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி பீடம். அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆதிசங்கரருடைய சிலையும் இருக்குது, கோவிலும் இருக்குது. ஆனால் வினோதமாக என்ன விஷயம்னா அந்த இடத்துல இவரால் எந்த விதமான ஒரு தெய்வீக அலைகளையும் உணர முடியல. இவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இந்த மலை முழுக்க தெய்வீக ஆற்றலும் தெய்வ சக்தியும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் வந்து இந்த மலை முகட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆதிசங்கரர் கோவிலில் மட்டும் என்னால் எதையுமே உணர முடியல. உடனே இவர் துணுக்கா என்ன பண்ணுறாருன்னா பாபாவையே வந்து கேள்வி கேட்குறாரு தியானத்தில். என்னால் எதையுமே இந்த இடத்துல உணர முடியல. ஆனால் ஆதிசங்கரருக்கு சிலையும் கோவிலும் இங்கே இருக்குது. இது ஏன் பாபா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே வந்து உள்ளுணர்வு மூலமாக அவர் கேள்வி கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு. இப்போ பாபா என்ன பதில் சொல்கிறாருன்னா, இங்கே அவர் இல்லை, உன் நோக்கம் நீ தியானம் செய்ய வந்திருக்கிறாய், வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் நின்றுட்டு இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பள்ளத்தாக்க காமிச்சு அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி பாபா உத்தரவிடுறாரு. பாபா சொன்ன அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான பாதைகள் எல்லாம் கிடையாது. அடர்ந்த தாவரங்களும் பாறைகளும் அங்கங்கே நிறைஞ்சிருக்குது. ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்குது. அந்த பாதையும் வந்து கொஞ்சம் வளைவாக இருக்குது. அந்த பாதை வழியாக இவங்க வந்து போகிறாங்க. அதே மாதிரி அது கீழெல்லாமும் இறங்குது அந்த பாதை. அந்த பாதை வழியாக இவங்க வந்து நிதானமாக கீழே இறங்கி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போன உடனே பார்த்தீங்கன்னா 2 பெரிய மரங்கள் வந்து அங்கே இருக்குது. அந்த மரங்கள் ரொம்ப பலமான மரங்களாகவும் பழங்காலத்து மரமாகவும் அந்த இடத்துல இருக்குது. அங்கே வந்து ஒரு பீடம் இருக்குது. அந்த மரத்தை சுற்றி 7 பேர் நிற்கிற மாதிரியான ஒரு சமவெளி போன்ற இடம் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு. அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய காஞ்சு போன இலை தழைகள்லாம் கீழே சருகெல்லாம் விழுந்து அந்த இடமே ஒரு மாதிரி குப்பையாக இருக்குது. இவரும் இவருடைய சீடர்களும் அந்த இடத்த சுத்தப்படுத்தி அந்த குப்பைகளை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது பாபா காமிச்ச இடம். அதனால அந்த இடத்துல அமர்ந்து தியானம் செய்கிறாங்க. தியானம் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா தியானத்தில் அந்த அமரபூபதின்றவருக்கு பல தெய்வங்களுடைய தரிசனம் கிடைக்குது. முதலாவதாக அவருக்கு கிடைச்ச தரிசனம் தாய் மூகாம்பிகையுடையது. 2வது தரிசனம் அவருடைய பூர்வ ஜென்ம குருநாதருடையது. 3வது தரிசனம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிவ தரிசனம் கிடைக்குது. சிவபெருமான் வந்து அருள் சுரக்கும் விழியோடையும் கருணை கொண்ட பார்வையோடையும் அவரை பார்க்கறத உணர்றாரு. அது மட்டும் இல்லாமல் தாய் மூகாம்பிகை பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியா இவருக்கு வந்து தரிசனம் தர்றாங்க. இது எல்லாமே அபூர்வமான தரிசனம். அதே மாதிரி இவர் இந்த மலைக்கு வந்த இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபாவுக்கு எந்த இடத்துல கோவில் அமைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எந்த இடத்துல பாபாவுக்கு கோவில் அமைக்கணுன்றது தெரியாமல் இருந்தார் இல்லையா, அதுக்கான விடையும் அந்த அம்பாள் அனுகிரகத்தால் இவருக்கு அந்த தியானத்தில் கிடைக்குது. என்ன சொல்கிறாங்க அம்பாள் பார்த்தீங்கன்னா, எங்கே நீ என்னை நீலாயாதாட்சி ரூபத்தில் வணங்குகிறாயோ அங்கே உன் குருநாதருக்கு நீ ஆலயம் அமைக்கலாம் அப்படின்றது தான் அம்மனுடைய உத்தரவு.
அந்த உத்தரவை கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எங்கே இவர் அன்னைய நீலாதாட்சியான ரூபத்தில் வழிபடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காயாரோகணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய கதையை, சிவபெருமான் கதையை பார்த்தோம் இல்லையா, அது நாகப்பட்டினம். அந்த நாகப்பட்டினத்தில் தான் இவர் நீலாயாதாட்சியா அம்மனை வணங்குறாரு. அந்த இடத்துல நீ பாபாவுக்கு கோவில் கட்டு அப்படின்ற உத்தரவு கிடைக்குது. இதை கேட்ட அக்கணமே பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னுடைய குருநாதரான பகவான் சாய்நாதருக்கு ஆலயம் அமைப்பது எங்கே என்று எனக்கு தெரிந்த சந்தோஷம் என்னை திக்குமுக்காட செய்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இங்கே இன்னொரு விஷயத்தையும் இவர் சொல்லி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இவர் அகத்தியரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்துலாம் அணில்கள் ஒலி எழுப்புச்சு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இவருக்கு அன்னையோட தரிசனம் கிடைக்கும் போதும் அங்கே இருக்க மரங்கள்ல இருக்கக்கூடிய அணில்கள் இதே மாதிரியே சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. தியானத்துல இருந்து அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம், அம்மனுடைய உருவம் மறைஞ்சதுக்கப்புறம் அந்த சத்தம் நின்றுடுச்சு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. வழக்கம் போல இவங்க அந்த தரிசனம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வகையா இவங்க தியானத்தை அந்த இடத்துல நிறைவு செஞ்சுட்டு அவங்க எல்லாருமே நிதானமா இறங்கி மறுபடியும் ஆதிசங்கரர் பீடம் அமைஞ்சிருக்க அந்த சமவெளிக்கு சேர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.